ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு விஐபி கில்ஸ். இது வந்து எங்களுடைய நியூ சேனல்ஸ். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து க்ரியேட் பண்ண சேனல்ஸ். ஒரு 4 பேர் இருப்போம், 4 to 5 மெம்பர்ஸ். ஆக்சுவலாக இந்த கேம் பிளே என்னுடையது கிடையாது. அந்த 4 பேரில் வந்த இன்னொருத்தர் பேர், அவருடைய பேர் நான் அப்புறமேட்டா சொல்கிறேன். ஓகே, இது வந்து நம்ம வந்து ஒரு லைவ் கமெண்ட்ரி எப்படி போகுமோ அதே மாதிரி தான் வந்து இப்போ நம்ம பண்ண போகிறோம். இவர் விளையாடுறத நான் இதுக்கு முன்னாடி பார்க்கவே இல்லை. சும்மா எப்படி இருக்குது, எப்படி விளையாடுறாரு அப்படின்றது மட்டும் நம்ம பார்க்கலாம். ஓகே, தலைவன் என்ன லேக்? ஐயோ, உள்ளே ஒருத்தன் இருக்கானே. டே உள்ளே பாடுறா, உள்ளே ஒருத்தன் இருக்கான். என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. பாய் உள்ளே பாரு பாய். பார்க்குற மாதிரியே தெரியலையே. அப்பா சுட்டுட்டான்டா. டேய் மேலே இருக்கான்டா. அப்பாடா, இப்பயாச்சு தலைவனுக்கு தெரியுது. ஓசிக்கில் கூட தூக்க தெரியாது கைசி அவனுக்கு. ஆனால் நம்ம விளையாடும்போது, நாங்கள் டீமெட்டை விளையாடும்போது நல்லா ஓசிக்கில் அடிப்பான். இதெல்லாம் சொன்னா டென்ஷனாக இருக்கும். தேவர ஒருத்தவன் என்ன கேரக்டர் தெரியல, செமையாக இருக்குது. க்ளோவாலுக்குள்ளெல்லாம் செமையாக உடச்சி முடிஞ்சு. ரிவ்யூ ஓகே, டைம் என்ன இருக்கும் போல். ரிவ்யூ ஆகி வந்துட்டான். திருப்பி அங்கேயே இவகிட்ட இருக்கிற ஒரே கோளாறு என்ன விஷயம்னா, ஒரு இடத்துல செத்து போகணுன்னு வைங்களேன், திருப்பி அவங்க ரிலீஸ் ஆகும். இப்போ நான் இந்த வீடியோலாம் இப்போலாம் ரெக்கார்ட் பண்ணி போட்டு தெரிஞ்ச கோவம் வேறு ஒரு தலைவனுக்கு. சரி விடுங்க, எங்களுக்கு ரொம்ப விளையாட தெரியல. ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாடுவோம். அவன் தான் அனுப்பிச்சி வச்சான், வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி இதை வந்து கட் பண்ணி போடுறான்னு சொன்னான். சரி, நம்ம ஒரு ஃபுல் வீடியோவாகவே போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி இதை ரெக்கார்ட் பண்ணி நாங்கள் போட ஆரம்பிச்சிருவோம். இப்போ தான் கைஸ் க்ரியேட் பண்ணி ஒரு 4 days இருக்கும்னு நினைக்கிறேன். 4 days இருக்கும். ஒருத்தர் இருக்கான், பார்த்துட்டான். எங்கேயோ போடுற இருக்கான் லைட்டாக. அதனால தான் சரி, ஒரு ஃபன்னியாக ஒரு க்ரியேட் பண்ணலாமே அப்படின்னு ஆரம்பித்தது தான் அந்த சேனல். இது போல் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி இப்போ தான் ஃபஸ்ட்டு வாட்டி வாய்ஸ் கொடுக்குறோம். அதனால் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அது என்னென்ன பேசுகிறதுலாம் அந்தளவுக்கு எனக்கு தெரியல. இருந்தாலும் போக கற்றுக்கலாம் எல்லாத்தையும். வேறு இப்போ நைட்டுன்றதுனால வீட்டில் கத்தி பேச முடியாது. அதனால் சைலண்ட்டாக வேறு பேசிகிட்டு இருக்கேன். இன்னொருத்தன் தான் இருக்கான். எங்கே ரியோ பாயிண்ட்லேயோ மேட்ச் இல்லை போல், சோலோ மேட்ச். இப்போ பாருங்கள், தலைவன் ஓசிகளை போட்டுட்டான். கில்லை கன்ஃபார்ம் பண்ணிட்டான். தலைவன் போட்டுட்ருப்பான்னு பயங்கரமான ஆள் சரிவன். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக ஹெச்பி கம்மியாக இருந்ததுனால தலைவன் முடிச்சிட்டான். தலைவனை வச்சு எங்கள் ஊமை குத்தி அனுப்பிச்சிருப்பாங்க. பற்றியா திரும்பி ஒருத்தவன் எங்கேயே இறங்கலாம். இதே மாதிரி உனக்கு இறங்குறதுக்கு வேறு இடம் கிடைக்கலையாடா, இவன்ட்ட போய் தண்ணியில் இறங்குறியாடா. ரைட்டு, ஃபோன்லாம் அடித்தாங்க சிவன். ஃபோன் அடித்து இதை கட் பண்ணி போடுறா அப்படின்னா எவ்வளோ நேரம் உடலில் போய் தான் அடிச்சிருப்பானோ. எத்தனை நிமிஷம் நேரம் போகுதுன்னு தெரில. ஃப்ரீ ஃபயர் வந்து கொஞ்சம் பப்ஜியோட கொஞ்சம் தேவலாம் கைஸ். 50 பேர் இருந்தாலும் ஒரு 10 minutes to 15 minutesலேயே முடியணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. பாருங்கள், கோளாறு மாதிரி சுட்டுன்னு இருக்காங்க. இதெல்லாம் கட் பண்ணிடலாமான்னு யோசித்தேன். சரி வேணாம், பரவாயில்ல, ஒரு பெரிய வீடியோவாக ஃபஸ்ட்டு வாட்டி போடலாமே அப்படின்றதுனால போட்டேன். அவன்கிட்ட சொல்லிட்டேன், இது மாதிரி இந்த வீடியோ வரணும்டா, பெரிய வீடியோவாக போடுற ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் கூப்பிட்றாரு போல் இனிமேல். ஓகே, நான் இங்கே இருக்கேன்டா, வாடா முடிஞ்சால் விளையாடுறா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான் போல் தலைவன். சோலோ மேட்ச்லேயே பரவாயில்ல கைஸ், ஸ்குவாடு மேட்ச்லாம் போனால் வச்சு வெளுன்னு வெளுக்கிறாங்க.
ரேங்க் எதில் இருக்காருன்னு தெரில. என்ன மேட்ச் போட்டாருன்னு தெரில. ரேங்க்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நம்மகிட்ட சொல்ல மாட்டான் ஆளு. நம்ம கூப்பிட்றப்ப பிஸியாக இருப்பார். அதுக்கப்புறம் அவர் கூப்பிட்றப்ப நம்ம போயிடுவோம். இதை வேற பார்த்துட்டு என்னென்ன சொல்ல போகிறானோ தெரியல. எங்கடா எனிமையா ஜோனு வேறு. ஜோனுக்கு ஃபஸ்ட்டு போய் ஆகணும். போப்பா தம்பி, ஜோனுக்கு போப்பாடு. நாங்கள் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் த டப்பு வந்து ஜோன் கார்னர்லேயே வரலாம் போல் வந்து ஒரு மேட்ச்சில் எங்கள் ஸ்குவாடு மொத்தமும் ஜோன்லேயே எலிமினேட் ஆகிருக்கு கைஸ். அதெல்லாம் ரொம்ப ஃபன்னாக இருக்கும். அந்த மேட்ச்சில் ஆக்சுவலாக இவன் விளையாடவே இல்லை ஒரு நாள். இந்த சிரிப்பான் கிளாஸ். நாங்கள் இப்போ தான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குரூப்பாக சேர்ந்து ஒன்று க்ரியேட் பண்ணிடுவோம். நாங்கள் யார் வேணாம் எடிட் மட்டும் நான் ஓரளவுக்கு அது கூட எனக்கு எதுவுமே தெரியாது. நான் ஏதோ லைட்டாக பண்ணுவேன் கூட தெரியும். இப்படி இருந்துச்சுன்னா கட்டு அப்புறம் அது சொல்கிறேன் ஏதோ பண்ணி எதாச்சும் போட்டுருவாங்க. முழுசாக கற்றுக்கலாம். தேவையில்லாமல் சுற்றி எல்லாம் கற்றுக்கலாம். செத்த மாதிரி அடிச்சு இதை போடுறா போய் அடிச்சு மேட்சரா அது இதை போடுறா அப்படின்னா ஒரு நாளைக்கு எத்தனை வீடியோ தான் நான் போடுறேன். ஒருத்தன் அனுப்புல எங்கள் ஃபோன் ஸ்டோரேஜே காலியாகிடும் போலயே. 4 பேர் இருக்கானுங்க. 4 பேர்த்துக்குமே எடிட் ஏதோ இவன் மட்டும்தான் வீடியோ எடுக்கலாம். எவ்வளோ தெரியாதுன்றாங்க. ஆனால் இன்ஸ்டாகிராமில் பர்த்டேக்கு ஸ்டோரி அதெல்லாம் நல்லா பண்ணுவாங்க. ஆக்சுவலாக கேமிங்கில் வந்து இது அப்பாடா எங்கள் தலைவன் கோதாவில் இறங்கிட்டான்டா அப்படின்ற மாதிரி தலைவன் பீக்குள்ளே வந்துட்டான். இப்போ எப்படி சொல்கிறது, வெட்டு 1 துண்டு 2 அப்படின்ற போல் 1 சாவான் இல்லைன்னா அடிப்பான். எங்காவது பார்ப்போம்னா நடக்குதுன்னு. அழகாக காயின் எல்லாத்தையும் பிடிச்சி MP5 வச்சுருக்கான். MP5 ஏகேவா மேக்ஸ் என்னடா இது? ஐயோயோயோயோயோ, இதை வேற ஒன்று விட்டு வெறுப்பேற்றுறாங்க கைஸ். கடுப்பாகுது இது வேற போட்டு. எங்கெங்கேயோ பறக்கிறான் பாருங்களா. திருப்பி இங்கே வந்துட்டான். இந்த கேரக்டர் ஸ்கில்லை வச்சு நான் அவன் பண்ணுற ஆட்டம் இருக்கே எப்பா. எனக்கெல்லாம் என்ன வரைக்கும் தெரியல அது என்ன யூஸ் பண்ணுறது. ஸ்கேனரில் ஒருத்தன் கூட இல்லை. எத்தனை பேர் தான் இருக்காங்க? 14 பேர் இருக்கானுங்க. எங்கே ஒன்றும் ஒருத்தவனை கூட காணும். அதில் எங்கே போனானே தெரில. போய் ஹிட் லிஸ்ட் அது போடுறாடே. என்னடா எப்பா எங்கடா வந்துட்ட? இன்னும் எத்தனை பேர்? 12 பேர் இருக்கானுங்க. எங்கேயோ ஆடுறான் ஆள். ட்ராப்பு. ஓ ஓகே அந்த நருட்டோ சிம்பிள் மேப்பில் காமிக்குது பாருங்கள். அதை வச்சு ஓடி வரான் போல் தலைவன். அது வேறு ஒன்று. அது ஏதோ ஒன்று என் ஃப்ரெண்டு இன்னொருத்தன் சொன்னான். அதை பிடிச்சி இன்னும் பேக்கில் இருந்துச்சுன்னா அது காமிக்குமாமே மேப்பில். வேறு ஒன்று கிடைக்கும் போடு. அலைவு பார்த்தா